Taste the Daily. அண்மை செய்தி. அதிகாரத்தை கொண்டு மிரட்டி வரும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தியிடமிருந்து பத்திரப்பதிவுத்துறையையும் பணியாளர்களையும் காப்பாற்றக் கோரி பதிவுத்துறை ஊழியர்கள் இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளிட்டோருக்கு புகார் கடிதம் அனுப்பியுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மரணி. தமிழக பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தியிடமிருந்து பதிவுத்துறையும் தமிழக பொதுமக்களையும் காப்பாற்ற வலியுறுத்தி, அதாவது குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி உள்ளிட்டோருக்கு புகார் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் பதிவுத்துறையில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள். அந்த பணியாளர்களுடைய புகாரிலே தமிழகத்தில் பதிவுத்துறையில் வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவிற்கு, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு ஊழல் பெருக்கெடுத்து உள்ளது என்றும், தமிழகத்தில் பணியில் இருக்கும் சார் பதிவாளர்கள் அனைவரையும் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த மூர்த்தி தனது அதிகாரத்தை கொண்டு தொடர்ந்து மிரட்டி வருவதாகவும், சார் பதிவாளர்களிடமிருந்து குறைந்தது 30 லட்சம் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை பணம் வசூலித்து வருகிறார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அவ்வாறு மூர்த்திக்கு பணம் தராத சார் பதிவாளர்களை பழிவாங்கும் படலமாக தொடர்ந்து இருந்து வருவதாகவும், தன்னை அணுகி பணியிட மாறுதல் கோரும் மக்களிடம் 30 லட்சம் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வாங்கிக் கொண்டிருந்த அமைச்சர் மூர்த்தி தற்போது அனைத்து சார் பதிவாளர்கள் அனைவருமே தனக்கு கட்டாயமாக லஞ்சம் தர வேண்டும் என்று மிரட்ட தொடங்கி இருப்பதாக வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார்கள். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அமைச்சர் மூர்த்தி பதிவுத்துறையை சீரமைத்ததாக கூறிக்கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகங்களை ஆவணப்பதிவின் எண்ணிக்கை மற்றும் வருவாயின் அடிப்படையில் முதல் 100 அலுவலகங்களை ஆ வகை எனவும், 101 முதல் 300 வகை ஆ வகை எனவும், 301 முதல் 575 வரை அலுவலகங்களை இ வகை எனவும் 3 வகையாக பிரித்து மக்களுக்கு சிறந்த சேவை அளிக்கும் பொருட்டு அனைத்து சார் பதிவாளர்களும் மேற்கொண்ட 3 வகை சார் பதிவாளர் அலுவலர்களை தோற்ற முறையில் பணிபுரியும் வண்ணம் அரசாணை வெளியிடுவதாக அப்போது தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த அரசாணை படி ஒரு சார் பதிவாளர் ஆவகை அலுவலகத்தில் ஓராண்டும், ஆவகை சார் பதிவாளர் அலுவலகத்தில் 2 ஆண்டும், வகை சார் பதிவாளர் அலுவலகத்தில் 3 ஆண்டுகளும் சுழற்சி முறையில் பணிபுரியும் வண்ணம் அரசாணை வெளியிடப்பட்டது. ஆனால் அந்த அரசாணையின்படி ஒரு சார் பதிவாளருக்கு கூட பணி மாறுதல் எதுவும் வழங்கப்படவில்லை என்று அவர்கள் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். மாறாக ஆவகை சார் பதிவாளர் அலுவலகங்களில் ரூபாய் 50 லட்சமும், ஆவகை சார் பதிவாளர் அலுவலகங்களில் ரூபாய் 40 லட்சமும், ஈவகை சார் பதிவாளர் அலுவலகங்களில் ரூபாய் 30 லட்சம் தற்போது அமைச்சர் மூர்த்தியால் ஏலமிடப்படுகிறது என்றும், அந்த பணியிடங்களை ஏலமிடுவதற்காக சார் பதிவாளர் அலுவலகங்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார்கள். சென்னை மண்டலத்தில் உள்ள பெரும்பாலான சார் பதிவாளர் அலுவலகங்களில் ஆ வகைப்பாட்டில் வரக்கூடிய அமைச்சர் மூர்த்திக்கு லஞ்சம் கொடுக்க விரும்பாத காரணத்தினால் கடந்த ஓராண்டு சென்னை மண்டலத்தில் பணிபுரிந்த அனைத்து சார் பதிவாளர்களும் ஒரே நாளில் சென்னை மண்டலத்தில் வைத்து தமிழகத்தினுடைய பல்வேறு மண்டலங்களுக்கு பணியிட மாறுதல் செய்யப்பட்டுள்ளது என்றும், தமிழகத்தில் பல்வேறு மண்டலங்களில் இருந்து வரக்கூடிய சார் பதிவாளர்கள் சென்னைக்கு மாற்றப்பட்டனர் என்றும் தெரிவித்துள்ளனர். சென்னைக்கு மாற்றப்பட்ட சார் பதிவாளர்கள் அனைவரிடமும் சென்னை நீங்கள் ஓராண்டுக்கு மேல் பணிபுரிவதற்கு 50 லட்சம் தர வேண்டும் என்றும் கேட்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மண்டலத்தில் தமிழகத்தின் பல்வேறு மண்டலங்களுக்கு பணியிட மாறுதலுக்கு சார் பதிவாளர்கள் மீண்டும் சென்னைக்கு பணி வர வேண்டும் என்றால் குறைந்தது 50 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்றும், அதை வலுக்கட்டாயமாக கேட்டு பெறுவதாகவும், லஞ்சம் கொடுக்க விரும்பாத சார் பதிவாளர்கள் நிர்வாக பணிக்கு மாற்றம் செய்யப்பட்டு பழிவாங்கப்படுவதோடு அவர்கள் பணிபுரிந்த அலுவலகத்தில் சிறப்பு தணிக்கை என்ற பெயரில் அவர்களை பழிவாங்கும் நடவடிக்கையில் துவங்கியிருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சார் பதிவாளரிடமிருந்து பெறப்படக்கூடிய இந்த பெரிய லஞ்சத் தொகை ஓராண்டுக்கு மட்டுமே தவிர, ஓராண்டு கழித்து அவர் அளித்த அதே லஞ்சத் தொகையை மீண்டும் அமைச்சர் மூர்த்தி லஞ்சமாக தர வேண்டும் என்றும், லஞ்சம் தர விரும்பாத சார் பதிவாளர்கள் அமைச்சருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வேதனையோடு தெரிவித்துள்ளனர். ஆட்சிக்கு வந்தது பதிவுத்துறையில் பணியாற்றும் உதவியாளருக்கு சார் பதிவாளர் பொறுப்பினை ஒப்படைக்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்த அமைச்சர் மூர்த்தி தற்போது சென்னை மண்டலம் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் உள்ள சார் பதிவாளர்கள் மற்றும் மாவட்ட பதிவாளர்கள், சார்நிலை பதிவாளர்கள் அலுவலகங்களில் கூட 30 லட்சம் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை தனக்கு லஞ்சம் தருகின்ற உதவியாளர்கள் சார் பதிவாளர் பொறுப்பில் நியமித்துள்ளார் என்றும், அமைச்சருக்கு லஞ்சம் தர மறுத்தால் ஏற்கனவே இருந்த இடத்திலிருந்து சார் பதிவாளர் அனைவரும் அந்த மண்டலத்துக்கு துணை பதிவாளர் தலைவர்களுடைய ஆணை மூலமாக பதிவு இல்லாத பணிக்கு மாற்றப்பட்டு தொலைதூரத்தில் நிர்வாக பணியால் பணியமர்த்தப்பட்டு பழிவாங்கப்பட்டு சென்னை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய சார் பதிவாளர் அலுவலகங்களில் மாவட்ட பதிவாளர் சார் பதிவாளர் உதவியாளராக பொறுப்பில் பணியில் உள்ளனர் என்றும் வேதனையோடு தெரிவித்திருந்தனர். எனவே
இந்த முறைகளை உடனடியாக அமைச்சர் மூர்த்தியினுடைய இந்த லஞ்ச புகாரையும் கட்டாயப்படுத்தி லஞ்சம் வாங்குவதையும் இதுபோன்ற இரட்டடிப்பு செய்து மிரட்டுவதையும் கண்டிக்கும் வகையில் தற்போது குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோருக்கு புகார் அனுப்பியிருக்கிறார்கள். மேலும் அதில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் சார் பதிவாளர் மற்றும் பதிவுத்துறையினுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது என்பதையும் அவர்கள் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். திமுகவை சேர்ந்த பதிவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி தனது அதிகார பலத்தை வைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் மிரட்டல் விடுத்து அரசு அதிகாரிகளை லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே கேட்கும் பணியிட மாறுதல்கள் வழங்கப்படுவதாக வேதனையோடு பதிவு செய்து அந்த புகார் கடிதத்தை அவர்கள் அனுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.